മേനകേ ശരിയമ്മേ, ഞാൻ പുറത്തു പോയിട്ട് വരാം. എവിടെ പോകുന്നു? വീട്ടു ജോലിയൊക്കെ കഴിഞ്ഞു. ഓഹോ, കഴിഞ്ഞു. ഇത് പിന്നെ ആരാ ചെയ്യുക? അടിച്ചു വരടി. നോക്ക് ചെറിയച്ചാ. എന്താ അമ്മ ഇതൊക്കെ? എന്താണെന്ന് ഇന്ന ചെയ്യടി. மேனகா, இந்த வீட்டுல எங்க அக்கா செஞ்சாங்க, உனக்கு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். என்னது? மசால் வடை. മസാല വടയോ? എനിക്ക് വളരെ ഇഷ്ടമാ. മോളെവിടെ പോണെന്ന് പറഞ്ഞല്ലോ, പൊയ്ക്കോ. இந்தா, உங்க சித்தியே எல்லாத்தையும் எடுத்துக்குவான்னு தெரிஞ்சுதான் உனக்காக தனியே கொண்டு வந்தேன். செஞ்சேக்கா, அப்புறமா சாப்பிடுறேன். உன் கஷ்டமெல்லாம் எப்பதான் திரும்ப பாவம். என் கல்யாணத்துக்கு அப்புறம் தீந்துருங்கா. அப்படின்னு யார் சொன்னா? குருவி ஜோசியக்காரன் சொல்லியிருக்கான். ஆமா, உங்க சித்தி உன்னை கல்யாணம் பண்ணி வைப்பா. நானே பண்ணிக்கிறேன். நான் தான் பணம் சேர்க்கிறேனே, வீட்டுக்கு தெரியாம. எப்படி? இப்படிதான் எல்லார் வீட்லயும் எடுபடி வேலை செஞ்சு சம்பாதிக்கிறேன். கல்யாணத்துக்கா? அக்கா, கல்யாணத்துக்கு எவ்வளவு பணம் வேணும்? 2000 ரூபாய் இது வேண்டி இருக்குமா? ஓஹோ, மாசம் 13,000 ரூபாய். அப்படின்னா எவ்வளவு மாசம் ஆகும் சேர்க்க? நான் வர்றேம்மா. கோமதிக்கா, தண்ணீர் அப்புறேன். என்னத்துக்கு மோத்தார்கன் வசிச்சீங்க? உன்னை வரவழைக்கத்தான். எதுக்கு? இதை கொடுக்கத்தான். புடவையா வாங்கிட்டீங்களா? ஐயோ, ஏன் இந்த புடவை நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியாது. அக்கா ஏதுன்னு கேட்பாங்க. ஐயோ, நான் ஆசையா வாங்கிட்டேன். நீ புது புடவை கட்டிக்கணும், கோவிலுக்கு போகணும், ஹோட்டலுக்கு போகணும், அப்புறம் போட்டோ எடுத்துக்கணும். என்ன இவ்வளவு ப்ரோக்ராம்? உன் பர்த்டே ப்ரோக்ராம். அதெல்லாம் முடியாது. பொம்பளைங்களே விட இப்போ மேலே கொடுத்து வாங்கிட்டேன். பணம் சேர்த்து வாங்கினது திருப்பி கொடுத்தா செருப்பெல்லாம் அடிப்பேன். நீங்களாம் கேட்டுக்காரங்க. நாங்கள் தான் நம்ம மனைவிங்க, நாங்கள் தான் கொடுத்து வாங்கி மாட்டேங்க. முணுமுணுக்க வேண்டாம். இங்க இருக்கிற வரைக்கும் கட்டிக்குவேன். வீட்டுக்கு போகும்போது புது புடவை இங்கேயே விட்டுட்டு போயிடுவேன். சரிதானா? உங்க ஃப்ரெண்ட் எங்க? அவன் நீச்சல் குளத்துக்கு போயிருப்பான். இந்த கட்டிக்க. அது அந்த என்னடா பியூட்டிஃபுல். புடவை கட்டிக்கிட்டாச்சு. அப்புறம் கோவிலுக்கு போனோம், ஹோட்டலுக்கு போனோம், போட்டோ எடுத்துக்கணும். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உங்க ரெண்டு பேர்ல யார் அதிர்ஷ்டசாலின்னு சொல்ல தெரியல. மேட்ச்லெஸ் மேட்ச். இதோ பாருங்க செல்வி, அவன் என் ஃப்ரெண்டுங்கிறதுக்காக நான் சொல்லல. அவன் ஒரு மாணிக்கம். நீங்க தான் அதிர்ஷ்டசாலி. வாழ்க. ஆசீர்வாதத்துக்கு அப்புறம் நான் கருடுக்கிறதா முறை. பாலாஜி, டீக்கா? பிரசாத் இருப்பா. நீ வர. எங்க? கோவிலுக்கு போறோம், ஹோட்டலுக்கு போறோம், போட்டோ எடுத்துக்கிறோம் நம்ம 3 பேரும். கேமரா உன் காலுக்கு வரும். அதுக்குள்ள நாங்க ஸ்டூல் எடுத்துருவோம். நீ மரத்தை பிடிச்சுட்டு தொங்கணும், அவ்வளவுதான்.
வசனம் ஏதாவது கொடுங்க சார். அது எல்லாத்தையும் தான் கதாநாயகி தான் தூக்குல தொங்குறதுக்கு முன்னாடியே பேசிட்டாங்களே. நீ தொங்கனா போதும். நீ கதாநாயகி வெறும் டூப்பு தான். கைத்த கழுத்துல மாட்டிக்கோ. எஸ், ரெடி ரெடி. சைலன்ஸ் சைலன்ஸ். ஸ்டார்ட் கேமரா. ஆக்ஷன். ஐயோ அக்கா. கட் 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 கட். கையில இருந்து போச்சுப்பா. ஏம்மா தூக்கு கைத்துல ஒழுங்கா தொங்க தெரிய வேண்டாமா? அனுபவம் இல்ல சார். அனுபவம் இல்லாம ஏம்மா நடிக்க வரீங்க? சரி சரி, மரத்துல வேற கயித்து கட்டுப்பா. ஏம்மா அங்கே நின்று இருக்க? வேற கயிறை கட்டணும். இறங்கி அப்படி நில்லு. சீக்கிரமா வாங்க. அப்புறம் எங்க அக்கா பாத்துருவாங்க. அக்கா, என் படிப்புக்காக நீ எவ்வளவெல்லாம் கஷ்டப்படுறேன்னு இப்பதான் புரிஞ்சு. நானும் இன்னைக்குதான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்க பேரு? பாலாஜி. நான் உங்க பக்கத்து கட்டடத்துல தாங்க இருக்கேன். நான் செல்வியை ரொம்ப. உங்களால இவ்வளவு கண் கலங்காம வச்சு காப்பாத்த முடியுமா? நிச்சயமா. ஆனா அவ படிப்பு முடிஞ்ச அப்புறம் தான் கல்யாணம். ஓ எஸ். ஆனா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நாங்க எப்பவும் போல சந்திச்சுக்கலாம் இல்லையா? சந்திக்க கூடாதுன்னு நான் சொன்னேன். நீங்க சும்மா எழுந்து போறீங்களா? ஏமா எங்கம்மா போயிட்ட? கயிறு கட்டியாச்சு. ஷார்ட் அடி. வாமா. இது பாரு, நான் தூக்குல தொங்கிட்டு அப்புறமா வீட்டுக்கு வரேன். நீங்க போங்க. ஏய், சிகரெட் வாங்குறதையா? எனக்கு வேலை இருக்கு. ஹாய், அது எப்படி பண்ற நீ? இன்னொரு வாட்டி பண்ண. ஐயோ, இது மட்டும் தானே? நீ இன்னொன்னு பார்த்தது இல்லையே? இது சுடல. யார், பாலாஜியா? அங்கே இல்ல. பாலாஜிக்காக வந்தியா இல்ல உன் கொடுத்த புடவைக்காக வந்தியா? நான் ஒரு புடவை வாங்கி கொடுக்குறேன், கட்டிக்கவையா? மாட்டேன். ஏன்? ஏன் இஷ்டம். ஓ, அப்போ பாலாஜி வாங்கி கொடுத்தா தான் கட்டிக்குவேன் இல்ல? போய் பாரு, அந்த புடவை என்ன கதியில இருக்குன்னு பாரு. புடவை எப்படி இருக்கு? நான் தான் செஞ்சேன். ठीक है? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு வந்தேன். என்ன? உங்க ஃப்ரெண்ட பத்தி தான். அவனுக்கு என்ன? அவர் எவ்வளவு பெரிய பொறாமக்காரர்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். சொன்னா நம்ப மாட்டீங்க. நான் நிரூபிச்சு காட்டுறேன் உங்களுக்கு. வாங்க உங்க ரூமுக்கு போவோம். கதவு தரங்க. நீங்க எனக்கு கொடுத்த புடவைய பிரிச்சு பாருங்க. அவருடைய உண்மையான சொரூபம் அப்பதான் உங்களுக்கு புரியும். என்ன புடவையில் என்ன? சிகரெட்டால புடவை பூரா ஓட்டப்படி வச்சிருந்தாரு. வளராத. ஐயோ, என் கண்ணால பார்த்தேன். அப்ப இப்ப கண்ணால பார்த்தது பொய்யா?
அவனை பார்த்தாலே உனக்கு வெறுப்பு. அதான் ஏதோ கற்பனை பண்ணிட்டு இருக்கேன். இல்லைங்க. அவன் ஏன் நம்மளை பார்த்து பொறாம பண்ணணும்? என் ஃப்ரெண்டு மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கையை யாராலையும் அசைக்க முடியாது. தம்பி, யார் நீ? உனக்கு வேண்டியவன் தான். உனக்கு என்ன வேணும்? இப்படி செய்யலாமாடா தம்பி? ஏய், நான் என்ன செஞ்சிட்டேன்? கொலை பண்றதை விட கொடூரம் இல்லையா நம்புறவனுக்கு துரோகம் பண்றது? நான் ஒண்ணும் பண்ணல. பாத்தியா பாத்தியா பாத்தியா, நீ இந்த புடவைய நாசம் பண்ணத என் கண்ணால பார்த்தனே. இப்பதான் தப்பு பண்ண ஆரம்பிச்சிருக்க. வேண்டாம், இதை இத்தோட நிறுத்திக்கோ. ஞாபகத்துக்கு முடிச்சு போட்டு வச்சுக்க. நீ மாட்டேன்னா நான் போட்டு வச்சுக்கிறேன். முடிச்சு, முதல் முடிச்சு. இதை இத்தோட முடிச்சுக்கோ. சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்னையே மிரட்டுறியா? யாரா நீ? சும்மா இங்கேயே சுத்திட்டு தெரிய ஒரு பைத்தியக்காரன். வர்றேன்டா தம்பி. மழை வரும் தெரியாம வந்துட்டேன். இப்ப நான் எப்படி போவேன்? மழை நிக்கட்டும், அப்புறம் போ. அது வரைக்கும் என் சந்தேகத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். என்ன சந்தேகம்? நீ என்ன காதலிக்கிறியான்னு சந்தேகம். அதுக்கு என்ன பண்ணணுங்கிறீங்க? நான் புரிஞ்சுக்கிற மாதிரி ஆசையா ஒரு வார்த்தை. சரி, ஒரு லெட்டர். நான் உன்னை லவ் பண்றேன்டா அப்படின்னு ஒரு லவ் லெட்டர் எழுதிருக்கியா? எழுது பாரியா? ஆமா, எனக்கு சொல்ல வராது. எழுதி கொடுத்துடுறேன். இது பேப்பர் தான். பேப்பர் வேண்டாம், கொஞ்சம் அப்படியே இருங்க. உங்க முதுகிலேயே எழுதிடுறேன். பரவாயில்ல. என்ன எழுதிருக்க? சொல்ல மாட்டேன். நீ எப்படா வந்த? டேய் பிரசாத், ஏன்டா மழையில நின்னுட்டு இருக்க? செல்வி எழுதி முடிக்கட்டுமே காத்துட்டு. நீ ரொம்ப இங்கிதம் தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுடா. பிரசாத், ஒரு உதவி செய்ய வாய. இதை கொஞ்சம் படிச்சு சொல்ல. என்ன லவ் லெட்டருங்க? சரி, முதுக. அதெல்லாம் நான் படிக்கூடாது. ப்ளீஸ், நான் தெரிஞ்சுக்கணும். படிச்சு சொல்ல. உன்னை லவ் பண்றேன்டா அப்படின்னு எழுதிருக்கு. பண்றேன்டா நான் எழுதிருக்கா? டா போட்டு அது அடிச்சிருக்கு. ரொம்ப நேரம் எழுதினாலே, அவ்வளவுதானே எழுதிருக்கு? அவ்வளவுதான் எழுதிருக்கு. மேனகா, என்னம்மா? துணியெல்லாம் துவைச்சதுக்கு எவ்வளவு தரணும்? 2 ரூபாய். இதையும் சேர்த்து தரட்டுமா? முதல்ல என்கிட்ட கொடுங்க, அப்புறம் என் கையால உங்ககிட்ட கொடுக்குறேன். சரிந்தா. இதைய வச்சுங்க, அப்புறமா சேர்த்து வாங்கிக்கிறேன். ஆமா, இது வரைக்கும் எவ்வளவு ஆச்சு? எவ்வளவு ஆச்சு? 16 ரூபாய் 20 காசு. பணம் ஜாக்கிரதை. சரி சரி. ஏய், என்ன? என் ரூமை கொஞ்சம் கூட்டிட்டு போறியா?
காசு கொடுத்தியா? வா தர்றேன். எங்கெல்லாம் பெருக்கணும்? இந்த இடத்துல தான் கூட்டி பிறக்கணும். முதல்ல கூலிய சரியா பேசிக்குவோம். எவ்வளவு பணம் கொடுப்ப? என்ன பணத்திலேயே குறியா இருக்கியே? ஆமா, நான் பணம் சேர்க்கிறேனே. எதுக்கு? என் கல்யாணத்துக்கு. மாப்பிள்ளை பார்த்தாச்சா? அது இனிமேதான் பார்க்கணும். செல்வி கூட இதே மாதிரி பணம் சேர்க்கிறேன். அடப்பாவி, அவளுமா பணம் சேர்க்கிறா? நானே நிறைய கொடுத்திருக்கேனே. அப்ப எனக்கும் கூட. செல்வி நான் சொல்றபடியெல்லாம் செய்வாளே. நானும் செய்யறேன். யாருமே பார்க்கலன்னு சந்தோஷப்பட்டுக்கிறியா? நான் இருக்கேன்டா ஒரு சாட்சி. மேனகா, என்னம்மா இது? ஏன் ஒரு மாதிரியா இருக்கே? ஒரே தாகமா இருக்கு. குடிக்க கொஞ்சம் வெள்ளம் கொண்டு வாக்கா. சரி சரி, இரு வரேன். இங்க வா. ஏன் இப்படி அலங்கோலமா இருக்க? தலையெல்லாம் கலைஞ்சிருக்கு. அக்கா, ஒரு பின் இருந்தா கூட. பிரசாத் ரூம்ல தேடி பார்த்தேன், கிடைக்கல. பின்ன தொலைச்சிட்டு வந்து நிக்கிறியேன்னு சித்தி திட்டுவா. பிரசாத் ரூமுக்கு போயிருந்தியா? என்ன நடந்தது சொல்லு. என்னக்கா தெரியாத மாதிரி கேக்குற? நீயும் பணம் சேர்க்கிறியாமே உன் கல்யாணத்துக்கு? போய் சொல்லாத. ஒரே தூக்கமா வருதுக்கா. தம்பி, நீ திருந்திடுவேன்னு நினைச்சேன். மேல மேல தப்பு செய்ய ஆரம்பிச்சிருக்கியே. அழிவு பாதையை நோக்கித்தான் போவேன்னு அடம் பிடிக்கிறியா? பாத்தியா, முதல் முடிச்சுக்கே இன்னும் பதில் சொல்லல. அதுக்குள்ள இன்னொரு முடிச்சு போட வைக்கிறியாடா தம்பி. இதோ பார், ரெண்டாவது முடிச்சு. இந்த ரெண்டுக்குமே பிராயச்சித்தம் தேடிக்கிற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன். என்ன பண்ணுவ? பைத்தியக்காரன் இவன் என்ன பண்ணுவான்? வந்து வந்து தொந்தரவு பண்ணுவான், அவ்வளவுதான். பயப்பட ஆரம்பிச்சிருக்கேன்னு புரியுது. அது போதும் எனக்கு. Yes, I did it. நான் தான் அவளை கெடுத்தேன். இப்ப என்ன பண்ண போற? எரிச்சிட போறியா இல்ல சபிச்சிட போறியா? You know why I did it? உன்னாலதான், உன் நினைவாலதான் வெறி பிடிச்சு அலையறேன். அந்த வெறிதான் மேனகா பலியாகிறதுக்கும் காரணம். சோ என்ன குத்த சொல்லாத. நீ காரணம், உன் அழகு காரணம். என்னுடைய ஆரோக்கிய நண்பன் உன்னை காதலிக்கிறான் தெரிஞ்சுதான் நான் இதை சொல்றேன். நான் உன்னை விரும்புறேன். I love you and I must get you. செல்வி, உன்னை நான் அடையிறதுன்னா ரொம்ப ஈஸி. என் பணத்தினால உன்னை விலைக்கு வாங்கிட முடியும், ஹோல்சேல. உன்னாலே நாங்க ரெண்டு பேரும் விரோதிகளா மாற வேண்டிய கட்டம் வந்தா அதை பத்தி நான் கவலைப்படல. ठीक है? பலாத்காரத்தினாலே நான் பெண்கள் அடையிறதில்ல. வேணும்னா மேனகாவை கேட்டு பாரு. நோ வயலன்ஸ். என்னுடைய குறிக்கோள் உன் கழுத்துல 3 முடிச்சுதான்.
முன்னாடி தான். நீ இப்ப எங்க போறேன்னு தெரியும். நடந்ததெல்லாம் பாலாஜி கிட்ட சொல்ல போற. இல்ல, அது தவிரன் காதல சங்குன்னு எனக்கு தெரியும். டீக்க பாலாஜியை நான் பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். போடா. ஏன் பாலாஜி தாடி வச்சுக்கிட்டு பைத்தியக்கார மாதிரி இந்த காம்பவுண்ட சுத்தி வரானே, அவனை நீ பாத்திருக்கிய? பார்த்தது இல்லையா? யார் அவன்? அதைத்தானே வந்து கேக்குறேன். பார்த்தவன் உனக்கே தெரியல, பார்க்காதவன் எனக்கு எப்படி தெரியும்? ஒரு மாதிரி அக்கா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டேன். நம்ம பிக்னிக் போறதுக்கு. அப்ப நாளைக்கே புறப்படுறோம். எப்படி போறோம்? கார்ல போறோம். கார் இது பிரசாத் ஏற்பாடு பண்றானே. பிரசாத் எதுக்கு? அதோ பிரசாத் எப்படி குதிச்சா மத்தியா? பிரசாத் நீச்சல்ல பெரிய சாம்பியன். நான் பாக்குறதுல தான் சாம்பியன். சுட்டு போட்டாலும் நீச்சல் வராது. பேச்ச மாத்தாதீங்க. பிக்னிக் நான் வரல. அவன் எவ்வளவு நல்லவங்கிறத நான் நிரூபிச்சு காட்டுறேன். அதுக்காவது நீ பிக்னிக் வரணும். நான் வர மாட்டேன். இது வர அப்புறம் நான் அந்த சின்ன குளத்துல விழுந்துருவேன். ஏன் கிட்ட விழுறதானே? நீ இங்க வராதே. வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள். வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள். நீரலைகள் நீரினிலே நெஞ்சிரண்டின் நினைவலைகள். நீரலைகள் நீரினிலே நெஞ்சிரண்டின் நினைவலைகள்.
மலர்கணைகள் பாய்ந்து விட்டால் மடி இரண்டும் பஞ்சனைகள். மலர்கணைகள் பாய்ந்து விட்டால் மடி இரண்டும் பஞ்சனைகள். பஞ்சனையில் பள்ளி கொண்டால் மனம் இரண்டும் தலையணைகள். வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள். நீரலைகள் மீதினிலே நெஞ்சிரண்டின் நினைவலைகள். மனவினைகள் யாருடனோ மாயவனின் விதி வகைகள். மனவினைகள் யாருடனோ மாயவனின் விதி வகைகள். விதி வகையை முடிவு செய்யும் வசந்த கால நீரலைகள். விபத்து நடந்த போது மணி என்ன இருக்கும்? 4 மணி இருக்கு. அது விபத்தில் இன்ஸ்பெக்டர் கொலை. தண்ணியில முடிக்கிட்டு இருந்த காப்பாத்தாம கல்லு மாறு போட்ல உட்கார்ந்திருந்தாரு இவரு. இங்கேயே சார் அவரை காப்பாற்ற முயற்சி பண்ணவே இல்ல. எப்படி முடியும் இன்ஸ்பெக்டர்? நீச்சல் தெரியாத. போய் அவருக்கு நீச்சல் தெரியும். சத்தியமா தெரியாது இன்ஸ்பெக்டர். நீச்சல் மட்டும் தெரிஞ்சிருந்தா என் ஆளுநர் நண்பன் காப்பாற்ற இருந்திருப்பேனா? தலைய பிச்சுக்கிட்ட போம் கத்துன. வேற என்ன செய்ய முடியும் இன்ஸ்பெக்டர் என்னால? அத்தனையும் நடிப்பு. முதல்ல அவனை கைது பண்ணுங்க இன்ஸ்பெக்டர். அவன் பெரிய கொலைகாரன். இன்ஸ்பெக்டர் தண்ணில தள்ளி விட்டு அது கொலை. மூழ்கினவனை காப்பாத்த கையால் ஆகலைன்னா அது குத்தமா இன்ஸ்பெக்டர்? நீங்களே சொல்லுங்க. எதுக்கும் மேல விசாரிக்கணும். ஸ்டேஷன் போலாம் வாங்க. அதுக்குள்ள போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வந்துடும். மனவினைகள் யாருடனோ மாயவனின் விதி வகைகள். விதி வகையை முடிவு செய்யும் வசந்த கால நீரலைகள். நீயா? எதுக்காக வந்த? நான் தான் சாட்சி. இல்ல, நான் கொலை செய்யல. பயப்படுற பாத்தியா? நான் வெறும் சாட்சி இல்ல, மனசாட்சி. இப்ப புரியுதா? உனக்கு என்ன வேணும்? போயிடுங்க இருந்து. இனிமேதான் என் வேலையே ஆரம்பண்டா தம்பி. என்ன செய்வே? செஞ்ச பாவம் என்ன செய்யும் சொல்லு? பின்னாலேயே துரத்தும். நான் இனிமே உன்னை பின்னாலேயே துரத்த போறேன்டா தம்பி.
டேய் படுபாவி, 3வது முடிச்சும் போட வச்சிட்டியடாப்பா. இனிமே உன்னை நிம்மதியா விடவே மாட்டேன். துரத்தி துரத்தி உன்னை கொல்லுவேன். ஏய், நீ என்ன பிளாக்மெயில் பண்ற? யாருன்னு கேட்டா ஏதேதோ சொல்ற. போயிடு. ஏய், என் பின்னாலே வந்த உன்னை என்ன செய்யும் பாரு. நீ என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. யூ கான்ட் கில் மீ. என்ன கொல்லணும்னா நீ தற்கொலை பண்ணிக்கணும். பிகாஸ் ஐ ஆம் யுவர் கான்சியன்ஸ். செல்வியக்கா, செல்வியக்கா, நீனுக்கா ஏன் மாடற? நீ ஊருக்கு போயிருந்தப்போ சுபத்ரா அக்காவுக்கு என்னாச்சு? சுபத்ரா அக்காவுக்கு ஷூட்டிங் போது தீ விபத்து ஏற்பட்டு மேலதான் இருக்காங்க. வா செல்வி, வா. என் முகத்தை டாக்டரால காப்பாற்ற முடியல, ஆனா உயிரை காப்பாத்திட்டாரு. அதுக்காவது சந்தோஷப்படு. இதை பாருப்பா, என்கிட்ட வேறு புடவைலாம் கிடையாது. இந்த புடவைக்கு என்ன தருவேன்? ஒரே விலைதாம்மா, 22 ரூபாய். பட்டு புடவை போடுறேன், என்னப்பா இது 22 ரூபாய் சொல்றேன்? அதுக்கு மேல வராதம்மா. ஏன் போறாத காலம் புடவை விலைக்கு போடுறேன், போட்டு கொடுப்பா. சரிம்மா, 25 ரூபாய்க்கு மேல ஒரு தம்படி கூட வராது. என்ன சொல்றீங்க? மேல 5 ரூபாய் போட்டு கொடுப்பா. வராதும்மா. என்னக்கா இது? பட்டுப்புடவை ஏன் விலைக்கு போடுற? உனக்கு இருக்கிறதே ஒண்ணே ஒண்ணு. கருகி போன மூஞ்சுக்கு காஞ்சிபுரம் பட்டதுக்கு இப்பெல்லாம் யாருமே என்ன வேலைக்கு கூப்பிடுது இல்லம்மா. வீட்டுல ஒலை குதிக்க வேண்டாமா? இதான் நம்ம வீட்டு நிலைமையா? இது ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? உங்ககிட்ட என்னத்த சொல்ல சொல்றேன்? நீ ஒரு குழந்தை. செல்வி, என்ன இதெல்லாம்? இந்த புஸ்தகத்தை எல்லாம் எடை போடுப்பா. படிக்கிற புஸ்தகத்தை எல்லாம் விலைக்கு போட்டா என்ன அர்த்தம்? இனிமே நான் குழந்தை இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா ஒலை கொதிக்கணும்னா நான் உத்தியோகத்துக்கு போக ஆரம்பிக்கணும். செல்வி, ஏன் இந்த போட்டோவை கட் பண்ணிட்டு இருக்க? ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போடணும், கூடவே போட்டோவும் வேணுமா? என்கிட்ட இருக்கிற ஒரே போட்டோல இருந்து என்ன மட்டும் விட்டு அனுப்ப போறேன். போட்டோ எதுக்கு? அப்படி என்ன வேலை? நல்ல கௌரவமான வேலை தான். இந்த வேலையாவது கிடைக்கட்டுமா? நிச்சயம் கிடைச்சிடும் நினைக்கிறேன். முன் அனுபவம் இருக்கான்னு கேட்காத ஒரே வேலை. அப்படின்னா மணமகள் தேவை. 46 வயதான எஸ்டேட் முதலாளிக்கு அழகும் குணமும் கொண்ட ஒரு மணமகள் தேவை. தபால் பெட்டி 4678. செல்வி, எப்பாடுபட்டாவது இனிமே உன்னை காப்பாற்ற வேண்டியது என் கடமை இல்லையாக்கா? அதுக்காக கிழவனுக்கு போய் வாழ்க்கப்பட போறியா? 3 குழந்தைங்க
46 வயசு. எனக்கு பரவாயில்லக்கா. அசட்டுத்தனமா பேசிக்காதே. அக்கா, கஷ்டங்களை எதிர்த்து நிக்க பெண்கள் கத்துக்கணும். இல்லைன்னா வளைஞ்சு கொடுத்து சமாளிக்க தெரிஞ்சுக்கணும். நீதானே சொல்ற? மிஸ்டர் சாரி, இது உங்களுக்கே நல்லா இருக்குதா? நீங்க கொடுத்த மேட்ரிமோனியல் விளம்பரத்தை பார்த்துட்டு எத்தனை பேர் போட்டோ அனுப்பிச்சிருக்காங்க பாருங்க. யாரை கேட்டு விளம்பரம் கொடுத்தீங்க? பொண்ணை கேட்டா வேண்டாம், நானே தான் கொடுத்தேன். ஏண்டா இப்போ ஏன் கல்யாணம் வேண்டாங்கிற? உனக்கு என்ன வயசு இருக்கும்? 46 இருக்குமா? சரி சரி 47. இந்த வயசுல 4 கல்யாணம் பண்ணிக்கலாம். எனக்கு இப்பதான் ஒண்ணு புரியுது. 47 வயசானாலும் பரவாயில்ல, நல்ல செவுத்தியான விடோயர் கிடைச்சா கல்யாணம் பண்ணிக்க எத்தனை குமரிகள் ரெடியா இருக்கா பாத்தியா? அதுதான் இந்தியன் எக்கனாமிக். சரி, இப்போ உன்னை விட்டு தள்ளு. குழந்தை நினைச்சு பாத்தியா? அவளை கவனிச்சுக்க யார் இருக்கா? பணத்தை கொடுத்தா 1000 வந்துட்டு போறான். ஆயா எல்லாம் அம்மா ஆயிட முடியுமாடா? அபிஷ்டு. இப்போ என் பேர் என்ன சொல்லு பாப்போம். பேர் என்ன சொல்லு பாப்போம். திருட்டுதம் சாரி. சரி, திருட்டுதம் சாரிதான்பா. திருட்டு தம் அடிச்சுட்டு பறக்க பறக்க வாயால் மிண்டு வீட்டுக்கு போறீங்க. ஏன்? பொண்டாட்டிக்கு பயந்துகிட்டு. பயம் இருக்கு, ஆனா பயம் 1/4 பங்கு, மரியாதை 3/4 பங்கு. இந்த மாதிரி இல்லறத்துலதான் ஒரு திருளே இருக்குடா பைத்தாரா. இத பாரு, இதுல உனக்கு எந்த பொண்ணை பிடிக்கணும் அடுத்த நிமிஷமே கொண்டு வந்து நிறுத்துறேன். அடம் பிடிக்காதரா. உன் குழந்தை நினைச்சா மனசை மாத்திக்கோ. ஏய் பசங்களா, கேட்டியோ இல்லையோ? ப்ளீஸ் ப்ளீஸ் சரின்னு சொல்லுப்பா, சரின்னு சொல்லு. மனைவி இல்லாத வீடு மதில் சுவர் இல்லாத வீடு மாதிரி. இட் ஹாஸ் நெய்தர் பியூட்டி நார் சேஃப்டி. கல்யாணம் பண்ணிக்க போற பெரியவருக்கு நீங்க என்ன வேணும்? நான் அவருக்கு நெருங்கிய நண்பர், அவ்வளவுதான். பெரியவர் என்ன பெரியவர்? கிழவன் சொல்லு. ஆனா நல்லவர் அம்மா. ஒரு சின்ன பொண்ணு இப்படிப்பட்ட பொருத்தமில்லாத கல்யாணத்துக்கு ஏன் சம்மதிக்கணும்னு காரணத்தை நேர்ல தெரிஞ்சுக்கிட்டு வரத்தான் நினைச்சிருக்கேன். வறுமைதான் காரணம். ரொம்ப சிம்பிள். நீ படிச்ச பொண்ணா இருக்க, உனக்கு ஏதாவது உத்தியோகம் கொடுக்க சொல்லி ஏற்பாடு பண்றேன். நீங்களாவது புத்தி சொல்லுங்க சார், இந்த கிழட்டு மாப்பிள்ளை வேண்டான்னு. சார், இந்த கல்யாணம் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தோ இல்லையோ ஒரு கௌரவத்தை கொடுக்கும், எதிர்கால பாதுகாப்பு கொடுக்கும். நீங்க ஏதாவது உதவி செய்யறதா இருந்தா என்னோடவே எங்க அக்கா தங்கிருக்கு அனுமதி வாங்கி கொடுங்க போதும். எதுவா இருந்தாலும் சரி, என் நண்பரை சந்திச்ச அப்புறம் நீ ஒரு முடிவுக்கலாம். இதுல விலாசமும் வழிச்செலவுக்கு பணமும் இருக்கு. உங்க சௌகரியம் போல பொருட்டு வாங்க, 2 பேரும் தான். என் தம்பி விஸ்வநாதன் வீடு தானே? ஏம்மா, விஸ்வநாதன் வீடு தானே?
ஏன்பா பட்டாசு வெடிக்கணுமா? நான் சொன்னாதான் கேட்கும். பார்க்கலாமா? 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 பார்க்கலாம். எங்க வெடிக்க சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியா? அது இந்த மடையனுக்கு தெரியல பாரு. ஆமா, நீ யாருமா? பேரு செல்வி. பேப்பர்ல நீங்க போட்ட திருமண விளம்பரத்தை பார்த்து அப்ளிகேஷன் அனுப்பியிருந்தேன். அவ யாரு? அவ ஏன் அவ்வளவு வெக்கப்படுறா மூஞ்சி புடிண்டு? அவதான் பொண்ணா? இல்ல சார், இவ எங்க அக்கா. அப்ளிகேஷன் போட்டது நான் தான். என்ன பாக்குறது கூட உங்க ஃப்ரெண்ட மெட்ராஸ் அனுப்பியிருந்தீங்களே, அவர் வந்து ஒண்ணும் சொல்லலையா? ஆமா, அனுப்பியிருந்தேனே. வந்து என்ன சொன்னா? உங்களை நேரா பார்த்துட்டு அப்புறமா முடிவு சொல்ல அவசரம் இல்ல அப்படின்னு சொன்னாரு. நன்னா பாத்துட்டே இல்லையா? என்ன முடிவு பண்ண? என்ன பிடிச்சிருக்கா? உங்க குழந்தைங்களை பிடிச்சிருக்கு. வெளியில பார்த்தேன், வீட்டையும் பிடிச்சிருக்கு. போக போக உங்களையும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். போக போகத்தானா? உடனே சட்டுன்னு பிடிக்கலையா? என்ன மூஞ்சிய பாரு, மூஞ்சி. இவர் சுட்டா என்ன? இது வேறு சஸ்பென்ஸ் வச்சா நீ அதை செஞ்சுடுவ. என் ஃப்ரெண்டு வந்தான்னு சொன்னீங்க, இவனா? ஆமா, இவர்தான். அந்த பாதி ஃப்ரெண்ட் இல்ல, பாட்டியே அவன் தான். கல்யாணம் பண்ணிக்க போறவன் போய் சொல்லிருக்கா, திருட. வாமா வா. அந்த விளம்பரம் இவரா கொடுத்தது, எனக்கு இஷ்டம் இல்லை. உன் போட்டோவை பார்த்தேன், ஏதோ பாவமா தோணிச்சு. உன் கஷ்டங்களுக்கெல்லாம் பரிகாரம் ஏதாவது தேட முடியுமான்னு பார்க்கத்தான் உன்னை சந்திக்க வந்தேனே தவிர கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணத்துல இல்ல. இங்கே ஒரு வேலை போட்டு கொடுக்குறேன், என் குழந்தைகளை நல்லா கவனிச்சு பார்த்துக்க. ஏண்டா, அப்போ ஆத்துக்காரி போச்சு இல்லையா? வெறும் ஆயா புத்தானா? பைத்தாரா? கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? பாருமா, வறுமையினாலதான் வயசானவனுக்கு வாழ்க்கப்பட துணிஞ்சேன்னு நீ உண்மையை சொன்ன. அதனாலேயே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உன்னை ரொம்ப பிடிச்சு போனதுனால நான் ஒரு பொய்ய சொன்ன உன்னை வரவழைக்க. ஆமா, எப்ப வேலையில சேரலாம்? என்ன தயக்கம்? சரின்னு சொல்லு. நாங்க எங்க தங்கணும்? ஏன் வீட்டிலே தங்கிக்கலாம்? வேண்டாங்க, நாங்க அவுட் ஹவுஸ்லயே தங்கிக்கிறோம். வெரி குட்.